வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்று காங்கிரஸ் கட்சி தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். கட்சியைச் சேர்ந்த பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஜெயராம் ரமேஷ் தான் இன்றைய தினம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். நேற்று முன்தினம் நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற வக்ஃப் வாரிய திருத்த மசோதா சட்டம் என்பது நேற்றைய தினம் மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. கடும் எதிர்ப்புகளுக்கிடையே இந்த இரண்டு அவைகளிலும் இந்த சட்ட திருத்த மசோதா என்பது நிறைவேறி இருக்கிறது. தொடர்ந்து நாடு முழுவதும் பல்வேறு சர்ச்சையை எழுப்பியிருக்கிற இந்த வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக பல்வேறு தரப்பினரும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்படும் என்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசிய திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமாக இருக்கின்ற மு.க.ஸ்டாலின், தமிழ்நாடு அரசு மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகமும் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே சமயத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை எந்த வழக்கும் தொடரப்படாத ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஜெயராம் ரமேஷ் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி சார்பில். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டு அவைகளிலும் இந்த மசோதா என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்குவதற்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது குடியரசுத் தலைவர் இதுவரை ஒப்புதல் வழங்காத ஒரு சூழ்நிலையில் எவ்வாறு நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர முடியும் என்று கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தள்ளுபடி செய்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே குடியரசுத் தலைவர் இந்த வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்த பிறகுதான் உச்சநீதிமன்றத்தில் அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாமல் பல்வேறு தனிநபர்களும் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் நாம் பார்க்க போனால் தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட சுமார் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமகிருஷ்ணன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.